இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு புதிய வேளாண் திட்டங்கள் தொடக்கம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நேத்து நம்மளுடைய பிரதம அமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2 பெரிய வேளாண் திட்டங்கள வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுல ஒரு திட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு திட்டம் தான். பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டம். சரியா? ஸோ அந்த ஒரு திட்டமும், அதே மாரி நம்மளுடைய பருத்தி உற்பத்திய வந்து அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பருத்தி உற்பத்தி தற்சார்பு திட்டம் அப்படிங்கிற இன்னொரு திட்டமும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 2 திட்டத்துல எது நமக்கு தேர்வு அடிப்படையில முக்கியமான திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டம் தான். ஸோ இந்த ஒரு திட்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நடைமுறையில இருந்த 36 விவசாயம் சார்ந்த திட்டங்கள ஒருங்கிணைத்து பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ என்ன லான்ச் டேட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அக்டோபர் 11ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அதாவது இந்த திட்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 100 மாவட்டங்கள்ல வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க. ஓகே. அதான் 100 மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 100 மாவட்டங்கள்ல நடைமுறைப்படுத்த போறாங்க. நமக்கு நித்தி ஆயோகோட ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புரோகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. அதுவுமே இதே மாதிரியான ஒரு செயல் வடிவத்துல தான் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு அப்ரோச்ச பேஸ் பண்ணி தான் 100 மாவட்டங்கள்ல இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த போறாங்க. ஸோ எங்கெல்லாம் நடைமுறைப்படுத்த போறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த மாவட்டத்திலலாம் குறைவான பயிர் உற்பத்தி இருக்கு, குறைவான விளைநிலம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி கடன் வழங்கக்கூடிய அந்த விகிதம் குறைவாக இருக்கோ, அந்த மாதிரியான மாவட்டங்கள தேர்ந்தெடுத்து, ஒரு 100 மாவட்டங்கள தேர்ந்தெடுத்து, அங்க இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் மூலியமா பயிர் சாகுபடி அதிகரிக்கும், நீர்ப்பாசன வசதிகள்லாம் வந்து மேம்படுத்தப்படும். அதே மாரி விவசாயிகளுக்கு அதிகமான கடன்களும் வழங்கப்படும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஆ நமக்கு வந்து கிராப்போட அந்த புரொடக்டிவிட்டிய அதிகப்படுத்தணும். வாட்டர் மேனேஜ்மென்ட்லாம் பண்ணணும். அதே மாரி விவசாயிகளுக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டீஸ வந்து அதிகப்படுத்திக் குடுக்கணும். அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தோட இது பண்ணியிருக்காங்க இந்த ஒரு திட்டத்த. ஓகேங்களா? முக்கியமானது இந்த உற்பத்தி புரொடக்ஷன வந்து அதிகப்படுத்தணும். சரியா? ஸோ 100 மாவட்டங்கள்ல செயல்படுத்த போறாங்க. பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டத்த. சரியா? ஸோ அதான் முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அ நேத்து தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பாக விருது வழங்கும் விழா அப்படிங்கிறது நடைபெற்றிருந்துச்சு. அதுல கலைமாமணி விருதுகள் 2021, 22, 23ஆம் ஆண்டு இந்த 3 ஆண்டுகளுக்கும் உண்டான கலைமாமணி விருதுகள் வந்து வழங்கப்பட்டுச்சு. ஸோ தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் பார்த்தீங்கன்னா, கலைமாமணி விருதுகள வழங்குறது மட்டும் இல்லாம, இன்னும் கூடுதலாக ஒரு 3 விருதுகள வழங்குவாங்க. அந்த விருதுகள் என்னென்ன? அது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல அந்த 3 விருதுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பாரதியார் விருது. 3வதா பார்த்தீங்கன்னா, நமக்கு பால சரஸ்வதி விருது அப்படின்னு சொல்லி 3 விருதுகள வழங்குறாங்க. இதையும் யார் வழங்குறாங்க? இயலிசை நாடக மன்றம் வழங்குறாங்க. ஸோ, அந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ கே.ஜே. ஏசுதாஸ் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஏசுதாஸ் அவர்களுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது. பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருகேச பாண்டியன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாரதியார் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. கடைசியா பால சரஸ்வதி விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து கண்ணம்மாள் அவர்களுக்கு வந்து இந்த பால சரஸ்வதி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இயலிசை நாடக மன்றம், கலைமாமணி விருதுகள தாண்டி சுப்புலட்சுமி விருது, பாரதியார் விருது, அ பால சரஸ்வதி விருதுகளையும் வழங்குறாங்க. ஸோ அதையும் நம்ப இதுல கூடுதலாக தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.